அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சைக்காலஜி அண்ட் ஜிகேக்காக ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் பார்த்துட்ருக்கோம். இந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருந்தால் உங்களுக்கான ஃபீஸ் டீட்டெயில் தான் இது. ஸோ ஃபார் வீக்குக்கு வந்து பண்ணாக்கா நீங்கள் 150 rupees பே பண்ணணும். ஸோ நீங்கள் ஃபார் வீக்குக்கு 150 rupees பே பண்ணணும். இதே ஃபுல் கோர்ஸ் அப்படின்னா 4500 பே பண்ணணும். ஸோ நீங்கள் பே பண்ண வேண்டிய ஃபோன் நம்பர் ஸ்க்ரீனில் தெரியுது, அதுக்கு பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ் தகுதி தேர்வுக்கு மட்டும் செப்பரேட்டாக ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் இருக்குது. அந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணால் அதுக்கான ஃபீஸ் டீட்டெயில் ப்ளஸ் பே பண்ண வேண்டிய ஃபோன் நம்பர் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது, அதுக்கு பே பண்ணிவிட்டு ஐடியா இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம தமிழ் தகுதி தேர்வுடைய ஆன்லைன் கிளாஸஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த ஆன்லைன் கிளாஸில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து பண்ணாக்கா தொகாநிலை தொடர்கள். தொகாநிலை தொடர்கள் அப்படின்னு சொல்லுவோம். தொகாநிலை தொடர் ஒரு தொடரில் சொற்களுக்கு இடையில் சொல்லோ உருவோ மறைந்து வராமல் வெளிப்படையாக பொருளை உணர்த்துவது தொகாநிலை தொடர்கள். இதுக்கு முன்னாடி ஒரு தொடரில் சொற்களுக்கு இடையில் சொற்களுக்கு இடையில் ஒரு சொல்லோ உருவோ மறைந்து வராமல் வெளிப்படையாக பொருளை உணர்த்துவது தொகாநிலை தொடர் அப்படின்னு பெயர். ஸோ இங்கே காற்று வீசியது, குயில் கூவியது. முதல் தொடரில் காற்று என்னும் எழுவாயும் வீசியது என்னும் பயனிலையும் தொடர்ந்து நின்று வேறு சொல் வேண்டாது பொருளை உணர்த்துகிறது. வேறு எந்த சொல்லும் தேவையில்லை, இதுவே என்ன பண்ணுது, பொருளை உணர்த்துது. அதனால் இதுக்கு என்ன பேருனா தொகாநிலை தொடர். அதே போன்று இரண்டாவது தொடரிலும் எழுவாயும் பயனிலையும் தொடர்ந்து நின்று குயில் கூவியது என்னும் பொருளை தருகிறது. அப்போ இரண்டாவது தொடரில் கூட வந்து பண்ணாக்கா எழுவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய குயில், கூவியது என்னும் பயனிலை, இது ரெண்டுத்துக்கு இடையில் எந்த விதமான ஒரு உருவோ இல்லை வந்து பண்ணாக்கா சொல்லோ மறைஞ்சு வராமல் வெளிப்படையாக வந்து பண்ணாக்கா பொருளை உணர்த்தினால இதுக்கு தொகாநிலை தொடர்கள் அப்படின்னு பெயர். தொகாநிலை தொடரின் 9 வகைகள் உள்ளன. தொகாநிலை தொடரில் 9 வகைகள். ஸோ மொத்தம் தொகாநிலை தொடரில் 9 வகைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்கா எழுவாய் தொடர். எழுவாயுடன் பெயர், வினை, வினா ஆகிய பயனிலைகள் தொடர்வது எழுவாய் தொடர். அப்போது எழுவாயுடன் பெயர், வினை, வினா ஆகிய பயனிலைகள் தொடர்வது எழுவாய் தொடர் அப்படின்னு பெயர். இனியன் கவிஞர், காவிரி பாய்ந்தது, பேருந்து வருமா மேற்கொண்ட 3 தொடர்களிலும் பெயர், வினை, வினா ஆகியவற்றிற்கான பயனிலைகள் வந்து எழுவாய் தொடர்கள் அமைந்துள்ளன. அப்போது இதுக்கு என்ன பேருனா எழுவாய் தொடர் அப்படின்னு பெயர். அடுத்து விழித்தொடர். விழியை தொடர்ந்து வினை அமைவது விழித்தொடர். நண்பா எழுது, நண்பா என்னும் விழிப்பெயர் எழுது என்னும் பயனிலை கொண்டு முடிந்துள்ளது. அப்போது விழி அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா நண்பா, சரியா, எழுது அப்படின்ற இல்லையா, அதில் நண்பா அப்படின்றது விழிப்பெயர், எழுது என்னும் பயனிலை கொண்டு முடிந்தால் அதுக்கு பேர் விழித்தொடர் அப்படின்னு பெயர். அடுத்து வினைமுற்று. தொடரின் இறுதியில் இடம்பெற வேண்டியது வினைமுற்று. தொடரின் முதலில் அமைந்து அறுவகை பெயரை கொண்டு முடிவது வினைமுற்று தொடர் எனப்படும். அப்போ தொடரின் இறுதியில் இடம்பெற வேண்டியது எதுனாக்கா வினைமுற்று. தொடரின் முதலில் அமைந்து அறுவகை பெயரை கொண்டு முடிவது வினைமுற்று தொடர் அப்படின்னு பெயர். பாடினாள் கண்ணகி. பாடினாள் என்னும் வினைமுற்று முதலில் நின்று ஒரு பெயரை கொண்டு முடிந்துள்ளது. அப்போ வந்து பண்ணாக்கா இங்கே அந்த வினைமுற்றில் மொத்தம் எத்தனை வகை இருக்குன்னா 6 வகை இருக்குது. கண்ணகி பாடினால் தான் வரணும், ஆனால் இங்கே என்ன இருக்குது, பாடினால் கண்ணகி. அப்போ அங்கே வினைமுற்று வந்து பண்ணாக்கா முதல்ல வந்திருக்கு. அடுத்து பெயரச்ச தொடர். முற்று பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிவது பெயரச்ச தொடர் எனப்படும். கேட்ட பாடல். கேட்ட என்னும் எச்ச வினை பாடல் என்னும் பெயரை கொண்டு முடிந்துள்ளது. அப்போ வந்து பண்ணாக்கா முற்று பெறாத வினை அதான் எச்ச வினை அப்படின்னு பேர். அப்போது கேட்ட என்னும் எச்ச வினை பாடல் என்னும் பெயரை கொண்டு முடிந்துள்ளது. அடுத்து வினை எச்ச தொடர். முற்று பெறாத வினை வினை சொல்லை கொண்டு முடிவது வினை எச்ச தொடர். அப்போது இங்கே முற்று பெறாத வினை பெயரெச்சத்தை கொண்டு முடிஞ்சால் பெயர் சொல்லை கொண்டு முடிஞ்சால் பெயரெச்ச தொடர். முற்று பெறாத வினை வினை சொல்லை கொண்டு முடிஞ்சால் வினையெச்ச தொடர்.
பாடி மகிழ்ந்தனர். பாடி என்னும் எச்சவினை மகிழ்ந்தனர் என்னும் வினையை கொண்டு முடிந்துள்ளன. அப்போ பெயரை கொண்டு முடிஞ்சா வினை பெயரெச்ச தொடர், வினையை கொண்டு முடிஞ்சா வினையெச்ச தொடர். அற்று வேற்றுமை தொடர். வேற்றுமை உருபுகள் வெளிப்பட அமையும் தொடர்கள் வேற்றுமை தொகாநிலை தொடர்கள் ஆகும். வேற்றுமை உருபுகள் வெளிப்பட அமையும் தொடர்கள் வேற்றுமை தொகாநிலை தொடர்கள் அப்படின்னு பேர். கட்டுரையை படித்தால் இத்தொடரில் ஐ என்னும் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்து பொருளை உணர்த்துகிறது. அன்பால் காட்டினார். ஆல் மூன்றாம் வேற்றுமை தொகாநிலை தொடர் அப்படின்னு பெயர். மூன்றாம் வேற்றுமை தொகாநிலை தொடர். அறிஞருக்கு பொன்னாடை. கு நான்காம் வேற்றுமை தொகாநிலை தொடர் அப்படின்னு பெயர். ஸோ அப்போ இதெல்லாம் வந்து எனக்கு வெளிப்படையாக வர்றதுனால அதுக்கு பேர் தொகாநிலை தொடர். அடுத்து இடைச்சொல் தொடர். இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது இடைச்சொல் தொடர் எனப்படும். அப்போ இடைச்சொல்லோட பெயரோ வினையோ தொடர்ந்து வந்தால் அதுக்கு பேர் இடைச்சொல் தொடர் அப்படின்னு பேர். மற்றொன்று. மற்று கூட்டல் ஒன்று. மற்று என்னும் இடைச்சொல்லை அடுத்து ஒன்று என்னும் சொல் நின்று பொருள் தருகிறது. அப்போ மற்று என்னும் இடைச்சொல்லை அடுத்து ஒன்று என்னும் சொல் நின்று பொருள் தருவதால் இதுக்கு என்ன பேருனா இடைச்சொல் தொடர் அப்படின்னு பேர். அடுத்து உரிச்சொல் தொடர். உரிச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்ந்து வருவது உரிச்சொல் தொடர். அப்போ உரிச்சொல்னா என்ன அப்படின்னா சால சிறந்தது. அதில் சால என்பது உரிச்சொல். அப்போ சால அப்படின்னு தொடரில் தொடர்ந்து எது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெயரோ வினையோ வந்தால் உரிச்சொல்லை தொடர்ந்து ஒரு பெயரோ வினையோ வந்தால் உரிச்சொல் தொடர் அப்படின்னு பேர். அப்போ சால என்பது உரிச்சொல். அதனை தொடர்ந்து சிறந்தது என்ற சொல் நின்ற மிக சிறந்த என்று பொருளை தருகிறது. அடுத்து அடுக்கு தொடர். ஒரு சொல் 2-3 முறை அடுக்கி வருவது அடுக்கு தொடர். ஒரு சொல் 2-3 முறை அடுக்கி வருவதா அதுக்கு பேர் அடுக்கு தொடர் அப்படின்னு பேர். வருக 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 ஒரே சொல் உவகையின் காரணமாக மீண்டும் மீண்டும் அடுக்கி வந்துள்ளதனால் இதுக்கு என்ன பேர்னா அடுக்கு தொடர் அப்படின்னு பேர். ஸோ இங்கே தெரியுமா அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒன்றிற்கு மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடியும் கூட்டுநிலை பெயரெச்சங்களை இக்காலத்தில் பெருமளவில் பயன்படுத்துகிறோம். வேண்டிய, கூடிய, தக்க, வல்ல முதலான பெயரெச்சங்களை செய்ய என்னும் வாய்ப்பாட்டு வினையெச்சத்துடன் சேர்ப்பதன் மூலம் கூட்டுநிலை பெயரெச்சங்கள் உருவாகின்றன. கேட்க வேண்டிய பாடல், சொல்லத்தக்க செய்தி. ஸோ இதெல்லாமே வந்து பண்ணாக்க கூட்டுநிலை பெயரெச்சங்கள் அப்படின்னு பேர். ஸோ இதோடு வந்து பண்ணாக்க இந்த 2 பார்ட் வீடியோவாக போட்டிருக்கோம். அடுத்த வீடியோ அடுத்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.